அதாவது திருப்திங்கிறது வேணும். இந்த திருப்தி இல்லாத மனுஷன் எங்கே போனாலும் அவனுக்கு சுகம்ங்கிறது இருக்காது. அதனால எனக்கு திருப்திங்கிறது வர்றபடி பண்ணு பகவானேன்னு நான் பகவான் கிட்ட கேட்கிறேன். அதே மாதிரி எல்லோரு விஷயத்திலையும் தயை எனக்கு வரணும். தயை, அனுகம்பா, இங்கிலீஷ்ல கம்பேஷன் நம்ம சொல்லுவா போன்ற அந்த தயங்கிறது எனக்கு வேணும். தயை கொடு அப்படின்னு நான் பகவான் கிட்ட கேட்கணும். கடைசி பிரார்த்தனை, என்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்ட வச்சுடு. எவ்வளவுதான் இந்த சம்சார சாகரத்தில் நான் முங்கி எவ்வளவுதான் இருக்கிறது. சம்சார சாகரம் அப்படின்னு சொன்னாக்கே ஜனனம் மரணம், ஜனனம் மரணம், இந்த பிரவாகம். அதான் பகவத்பாதாள் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடய சயனம் யஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே அப்படின்னு சொன்னார். பிறந்தாச்சு, கொஞ்சம் வருஷம் இருந்தாச்சு, போயாச்சு, திரும்ப ஏதோ ஒரு தாயாருடைய வயிற்றில் பிறந்தாச்சு. இது எத்தனை நாள்? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணுமானாக்கி அதுவும் பகவானுடைய கிருப்பையினால தான் முடியும். இப்படி நீ பகவான் கிட்ட கேளு. இந்த பிரார்த்தனை பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணினா அப்போ உன்னுடைய வாழ்க்கை சார்த்தகமாயிடும். அது இல்லாது ஏதோ சாதாரணமானத்தை எல்லாம் கேட்டுக்கின்றிருந்து உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்காதே. நாம் பக்தியோட எதை கேட்டாலும் பகவான் தருவான். அப்போ கேட்கிற போது என்ன வஸ்தியானத்தை கேட்கணுமே அப்படிய சின்ன சின்னது எல்லாம் கேட்டா என்ன பிரயோஜனம்? அதனால பகவான் கிட்ட வஸ்தியானத்தை கேட்கணுமான இந்த மாதிரி கேட்டா தான் அதுதான் வஸ்தியானது. என்னுடைய அகங்காரத்தை நீக்கு, என்னுடைய ஆசைகளை போக்கு, எனக்கு தயையை உண்டாக்கு, சம்சார சமுத்திரத்திலிருந்து என்னை வழிவை. இதுதான் நாம் கேட்க வேண்டியது. சிலவா என்ன கேட்டா ஆதிசங்கருடைய உபதேசங்கள் சொல்றேன், இந்த காலத்துக்கு அது எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு உபயோகப்படும். நாம் இப்போ 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம்.